வணக்கம். மில்லட்டில் ஒரு தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்றதுக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வெள்ளை சோளம். வெள்ளை சோளம் வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் வெள்ளை சோளமும் 2 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன், புழுங்கல் அரிசி. 1 டம்ளர் வந்து உளுந்து, குண்டு உளுந்து, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த வெள்ளை சோளம் வந்து 8 மணி நேரம் ஊறணும். அரிசி வந்து 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறணும். இது முன்னாடியே ஊற வச்சு எல்லாத்தையும் சுத்தமாக கழுவியாச்சு. கழுவிட்டு இப்போ கிரைண்டரில் வெள்ளை சோளத்தையும் அரிசியும் சேர்த்து ஒன்றா அரைக்கலாம். ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா ஒன்றா அரைச்சா நல்லா மழை மாவு ஆகணும். அது இது கூட வந்து நல்லா அரைச்சி நல்லா மழை அரைஞ்சி வரணும். இந்த வெள்ளை சோளம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ரொம்ப நார் சத்து உள்ளது. சர்க்கரை நோயாளியெல்லாம் சாப்பிட்லாம். சிறுதானியத்தை வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வெள்ளை சோளத்தை அரைச்சி முடிச்சுட்டு அது கூட உளுந்தையும் போட்டு கரைச்சி நம்ம ஒரு நைட் பூரா புளிக்க வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவு வந்திருக்கு. இந்த மாவை நல்லா கலக்கணும் பாருங்கள். சாதாரணமாக நம்ம இட்லி மாவு எப்படி அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம ஒரு தோசை ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ மழைன்னு, எப்படி சாதா தோசை எப்படி வருதோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசமும் இல்லை. வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் அளவை கம்மி பண்ணி போடுங்க, இல்லைனா கசந்துடுது. இது சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை. இதில் லேசான எண்ணெயோ நெய்யோ விட்டு சுத்தமாக அருமையான வெள்ளை சோள தோசை நமக்கு கிடச்சிரும். இந்த மாவை வச்சு நம்ம இட்லியும் செய்யலாம், குழிப்பணியாரம் செய்யலாம். நான் அடுத்து வர வீடியோக்களில் அதை செய்து காமிக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து தக்காளி குருமா வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்னும் நல்லா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னா ஒரு கொத்தமல்லி சட்னி இல்லை ஒரு கார சட்னி அரைச்சி சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். வீடியோ ரொம்ப நின்று போன்றதுனால நான் வந்து இந்த தக்காளி குருமாவோடு இன்றைக்கி விட்டுட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சத்தான உணவு நமக்கு கிடைக்கும். மாமூலாக சாப்பிட்ற தோசையை விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இதில் நீங்கள் முட்டை தோசை, வெங்காய தோசை எல்லாமே பண்ணலாம். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.